ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சதுலேருந்தே மழை தூரிகிட்டே தான் இருக்குது. நின்னும் பாடில்லை. ஒரு மாதிரி கசகசன்னே இருந்தது. எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். மழை இல்லை அப்படின்னா எல்லோரும் வெளியே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்போம். எங்கள் அக்கா உட்காந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கா குழம்புக்கு. தூங்கிட்டு இருக்க நீ. அம்மா தோட்டத்தில் தென்னை மொத பாலை போட்டிருக்கு, அதனால் போய் சாமி கும்பிட்டு வரேன் பொங்கல் வச்சு அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. பிள்ளைங்களும் கூட போயிருந்தாங்க. இன்றைக்கி மழை இல்லை அப்படின்னா நாங்களுமே கூட போயிருந்திருப்போம். அது ஏதோ சாங்கியம் பண்ணியிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு வந்து அஜி 2 ஜோடியை சேர்த்து வச்சிருச்சு அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சோறாக்கி போடுவா, வேலைக்கு யார் போவா? உங்க அம்மா சோறாக்கி போடுவாரா டெய்லி? எங்களுக்கு உங்க அம்மாவுக்கே இந்த 2 நாள் நாங்க சோறாக்கி போட்டுட்டு இருக்கோம். சொல்லு, நாங்க இங்க இருந்தா உங்க அம்மாவுக்கு ஜாலிதான். பொண்டாட்டிக்கு ஒரு வேலை இல்லடா. நாங்க வந்தா எல்லா வேலையும் நாங்களே செஞ்சிடறோம். இப்ப இத உட்காந்து வெட்டினதெல்லாம் எங்க அக்கா, இத கிளீன் பண்றது அவ. ஆமா, எங்க அம்மா பொங்க வச்சு கொடுத்துச்சு தின்ற. அதுல வெங்காயம் எங்க அக்கா உரிச்சு கொடுத்தா கிண்டுன. அதுவும் நல்லா கிண்டி இருக்கனான்னு வந்து பாருன்னு எங்க அக்கா வந்து கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட்டா. டீ அஜி போடுச்சு கேன. நாங்களாம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் மகிழினியும் கையிலக்கா போகாத, நீங்களாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்கள் ஊருக்கு போகலைன்னா உங்கள் அம்மாவுக்கு ஜாலி தான், உனக்கும் ஜாலி தான், நாங்கள் போய் எங்கள் பொழப்பு பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஜாலியாக பேசி கலாய்ச்சி சிரிச்சுக்குவோம். நானுமே பெருசாக எந்த வேலையும் பண்ணல. அப்பப்போ பாத்திர வேலைக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். அந்த அம்மனி ஸ்கூலுக்கு போன, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டியா? நீயே ஸ்கூலுக்கு போயிடுவ. என் பிள்ளைங்க சும்மா உட்காந்து இருக்கிறதா? அது ஸ்கூலுக்கு போக வேணாமா? நாளைக்கு ஸ்கூலு. தீபாவளி நேத்து, நாளைக்கு இல்ல. அப்ப வர சொல்றேன், லீவ் விடட்டும். பொங்கலுக்கு வரோம். பொங்கலுக்கு வரோம். அதான் பொங்கல் வந்துருச்சுல, வச்சுட்டீங்கல்ல. நான் இப்ப கையில கூட்டு போறேன். போலாம் 2 பேரையும். நான் இப்ப கிளம்புறேன். வா, அப்பாவுக்கு கால் பண்றேன். அப்பா வரட்டும், கிளம்பலாம். நம்ம நாங்க கிளம்புறோம். ஐயோ சரி விடுங்கடி, நானும் ஒரு ஆயமா தான். எங்க டீச்சர்? ஆயம்மா டீச்சர் நல்லா இருக்கு. அவளுக்கு சொல்றாளுங்க, அவளுக்கு பொறாமையில சொல்றாளுங்க டீச்சர். நல்லா இருக்கு. பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஊருக்கு. ஓ வரியா? செம்மடப்பட்டிக்கு வரியா? அக்கா ஈரோடு வரைக்கும் போகணும் அப்படின்றனால மதிய லஞ்சை வந்து 12:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு 1 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். மகிழினி நாங்கள் ஊருக்கெலாம் கிளம்புறோன்னே சோகமாயிட்டா. முக்கியமாக கையில் விடுறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை. எவ்வளோ? 9%? 100க்கா? அப்போ 90டா. பர்சன்டேஜ்னா பர்
அப்படி சொல்லு. பர்சன்டேஜ்னா ஃபார் 100. அடுத்த மாசம் தான் செமஸ்டர். மகிமா பாய். பாய் சொல்றேன். ஐயோ நானும் வர்றேன். என்னை கூட்டி போனது. பரவாயில்லை நான் போய் மால்ட் குடிச்சேன். பால் குடுக்கலன்னு சொல்லாத. நான் மால்ட் குடுக்குறேன். எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டோம். நான் போட்டிருக்க குர்த்தியோட லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த குர்த்தா செட்டு நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த குர்த்தி வந்து வித்தவுட் லைனிங்கில் இருக்கும். பேண்ட்டோ ஷாலோ ஏதோ ஒன்று சாயம் போகுது. நான் தண்ணியில் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நாங்கள் கிளம்பவும் மகிழினி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா கூட எங்கள் கூட. கிளம்பிடுச்சு ஆளுக்கு முன்னாடி. அழுக ஆரம்பிச்சு. திண்டுக்கல் போறியா? சம்மடப்பட்டி போறியா? ஈரோடு போறியா? திண்டுக்கல்லா சம்மடப்பட்டியா? ஈரோடா? ஈரோடு. வாயில சோத்து ஈரோடு போதா? எந்த ஊர்னு நீங்க ஈரோடு, நீங்க ஈரோடு நினைச்சிருச்சு. மகிழினியை எல்லாரும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், டீச்சர் அக்கா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டி அக்காவை தம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட போகிறான். நீ எங்கே யார் கூட போகிற அப்படின்னு கேட்டோடனே பாவாவை முழிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ அங்க வந்து எங்க அம்மாவை மினிக்கின்னு கூப்பிட்டு இங்க பாரு எங்க அம்மாவை மினிக்கின்னு கூப்பிட்டு அப்புறம் எங்க அம்மா அடிச்சு விட்டோம் பாத்துக்க. என்னதான் கன்ஃபியூஸ் பண்ணாலும் கைலக்கா எங்க உட்கார்றாலோ அங்கதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூட வந்துட்டா. பாண்டியத்தைய பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே சமடப்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா அந்த காருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்துக்கலாம், நாளைக்கு ஸ்கூல் போய்க்கலாம், அங்க இருந்து ஸ்கூல் போய்க்கலாம், அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துடலாம், அப்படியே எங்க வீட்லயே இருந்துக்கலாம். சரியா? நீ வேணா போவியாமா? கிருத்தன் அதுல உட்கார்ந்திருக்கான், அதுல செம்மடப்பட்டி வருவியாமா? இதுல இடம் இல்ல. நானே இடம் இருக்கும். ப்ளீஸ் அண்ணா கூட வா. பை. ஒரு வழியா ஏதோ போய் சொல்லி அவளை அந்த காருக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸை அரைச்சிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து கொரியர் பேக்கிங் ஒர்க் நிறைய இருந்தது. தீபாவளிக்கு வந்த ஆர்டர்ஸ் நிறைய இருந்ததுனால பேக்கிங் ஒர்க்கில் இருந்தேன். கொரியர்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வெளியே கிளம்பிட்டோம். எங்க போறோம்? என்ன படத்துக்கு? ஜாலியா இருக்கா? காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாம் பர்த்டே ஸ்பெஷலாப்பா. உங்களுக்கு பர்த்டே தான் ஸ்பெஷல். இன்னும் 4 நாளா எனக்கு ஆமா 4 நாள்ல எனக்கு பர்த்டே. மழை வரு காலையில இருந்து நிப்பனாங்குது. பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழை நேத்து பேஞ்சிருந்துச்சுன்னா தீபாவளியே இல்ல. யாருக்கும் வியாபாரமே இல்ல. ஏன்னா தீபாவளிக்கு முத நாள் தான் வந்து வியாபாரமேன்னு. திண்டுக்கல்லாம் வந்து அப்படி ஜகஜோதியா இருக்கும். எல்லா ஊர்லயும் அப்படித்தான். பட் ஜகஜோதியா இருக்குன்றேன். நல்லா பரவாயில்ல. ஆனா நேத்து இல்லாம முந்தானத்து இல்லாம இன்னைக்கு பெய்யறது ஓகே. ஆனா இது இப்படியே நாளைக்கு பேஞ்சிச்சுன்னா லீவ் விட்டுருவாங்க இதுகளுக்கு. 4 நாள் இதுகளை வச்சிருந்தோம். நாளைக்கு லீவுன்னா போச்சு. ஜாலியா இருக்கு. உனக்கு ஜாலியா இருக்கும். நீங்க மிதந்துட்டே கூட படிங்க. ஏப்பா அப்புறம் எங்க கிளாஸ் ஆனாலும் வைப்பாங்க. 3B கிளாஸ்ல எங்க கிளாஸ் வரும். ஏன்னா நாங்க அவங்க கிளாஸ். சரி படம் எப்படி இருக்குன்னு பாப்போம். கொரியர் பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து கேட்டாங்க, அம்மா படத்துக்கு போகலாமா, எங்கேயாவது வெளியே போகலாமா, வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஷோ அப்படின்றனால எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா கிளம்பியாச்சு. கடை இருக்குமா? பர்த்டேக்கு அப்புறம் ட்ரெஸ் எடுக்காமையா? நான் ஜீன்ஸ் மட்டும் எடுத்துவேன். கடை இருக்குது.
இந்த வருஷம் தீபாவளிக்கு கயல் கண்மணிக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தோம். எனக்கும் கமலுக்கும் எடுக்கலை. நான் ஒரு 2-3 சாரீ முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மட்டும் ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். சாரியை லாங் கவுனாக வந்து கன்வெர்ட் பண்ணியும் வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் எதுவும் எடுக்கலை. கமலுக்கு தீபாவளிக்கே வந்து ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். பட் கமல் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அட்லீஸ்ட் பர்த்டேக்கு நாச்சும் எடு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கமலும் புது ஷர்ட் 2-3 வச்சுருக்காங்க. அதை தான் தீபாவளிக்கு ஒன்று போட்டாங்க. பர்த்டேக்கு அதே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று எடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அதனால் ஜீன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜீன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். கமல் வந்து லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மட்டும் வெட்டி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்துருக்காங்க. அங்கே அப்பா வாங்கிட்டார். ஆல்ட்ரு பண்ணணும்ல. சரி, கடைக்கு தேவையான பொருளை இறக்கி வச்சுட்டு டக்குன்னு வரீங்களா? நீங்க போய் மேல போய் குடிச்சு வந்துறீங்களா? வந்துருச்சு, இறங்குங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கை வச்சு 6:40க்கு ஷோ. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். அதனால தான் கமலுக்கு வந்து பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு வந்தோம். கடைக்கு கொஞ்சம் திங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பர்த்டேக்கு ட்ரீட் கொடு. நீ கொடு, உனக்கு தானே முடிஞ்சிச்சு. நாங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் பார்க்கும்போது தேட்டரே ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட் ரோவில் தான் இருந்தது. அதனால் வந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், இல்லாட்டி க்ரௌடு வந்துடும், நம்மளால் உள்ளே போகிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்றனால சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன் முறைச்சிக்கிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் சீட் தான் கிடைச்சிச்சு. அது படத்துக்கே போகாம வந்திருக்கான். படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ஃபஸ்ட் ரோ கயல் கூட சொன்னால் படம் பார்த்த ஃபீலே இருக்காதுமா அப்படின்னு. அது என்னமோ உண்மை தான். கழுத்தெல்லாம் கொஞ்சம் வலிக்கும். வேறு ஆப்ஷன் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கே படம் பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி சீட் இருக்கல அப்படின்ட்டு போயிட்டோம். நீங்கள் டியூட் படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்மணி இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸ்கூல் இருக்குது, மரியாதையாக ஸ்கூலுக்கு போடும் அப்படின்னு சொன்னேன். பாப்பா படம் பிடிச்சிருக்கா? படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 9:30 ஆகிடுச்சு. நைட் டின்னர் வந்து வாங்கிட்டு போகலாமா இல்லை சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரி சாப்பிட்டே போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். எப்படி போகிறதா? வெளியே போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு போகிறதா? சாப்பாடு வாங்கி போகலாமா? சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம். திருப்பி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கமல் என்னடா காலையில இருந்து பேஞ்ச மயமாவே இருக்கு. எனக்கு என்னமா நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னு தோணுது. பாப்பா அதுக்காக நீங்க கிளம்பாம இருக்க கூடாது. நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திரிங்க, கிளம்புங்க. லீவுன்னு சொன்னா பேசாம வீட்ல இருங்க. சரியா? கஷ்டப்பட்டு கிளம்புவோம் அம்மா. ஆனா வந்து லீவு சொல்லிடுவாங்களாமா. அதுக்காக நீங்க சும்மாவே உட்கார்ந்துருப்பீங்களா? அப்புறம் ஸ்கூல்னு சொல்லிடுவாங்களா? அதுக்கப்புறம் அடிச்சு போச்சு. ஆமா. So be prepared for anything. நைட் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.